எக்ஸசைஸ் 9.3 அதில் நம்ம எந்த சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th சம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. த அக்யூட் ஆங்கிள் angles of a right angle triangle are in the ratio 2:3. அதாவது the acute angle of a right angle triangle வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2:3ன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெஷர் ஆஃப் திஸ் ஆங்கிள்ஸ், ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் அந்த ஆங்கிள்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸியான சம்மு தான். பட் நீங்கள் டயக்ராம் புரிஞ்சுட்டுனா நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக சம்ஸை வந்து போட்டுருவீங்க. ப்ரெஷர் ஆஃப் தீஸ் ஆங்கிள்ஸ் டயக்ராம் வந்து கண்டிப்பாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சம் வந்து ஈஸியாக புரியும். அப்படி தானே? இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் சம்மில் யூஸிங் angle sum property படி angle sum property sum of the interior angles of a triangle நம்ம படிச்சிருக்கோம். property the sum of the interior angles of a triangle is என்னது 180 டிகிரி. புரிஞ்சுதா? அப்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிடலாமா? டயக்ராம் வரைஞ்சால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். டயக்ராம் என்ன அப்படின்னு பாருங்கள். டயக்ராம் என்னது? சரி, இப்போ இது வந்து என்னது 2x, இது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் 3xன்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்னது இவ்வளோ வந்து எவ்வளவு 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். அப்படி தானே? அப்போது நம்மளுக்கு உள்ள ஆங்கிள் 2 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு மெஷர் ஆஃப் தீஸ் ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த எக்ஸோட வேல்யூவை என்ன, எக்ஸோட மதிப்பு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? 2x + 3x + 90 டிகிரி ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம் 180 டிகிரி. இப்போது 2x + 3x என்னது 5x + 90 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணோம், அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு 5x வச்சுட்டு அப்புறம் 90 டிகிரி அந்த பக்கம் கொண்டு போகலாமா? அப்போ அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணலாம் 5x ஈக்குவல் டு 180 டிகிரி போட்டுடலாமா -90 டிகிரி. அப்போ 5x ஈக்குவல் டு இது என்ன பண்ணிக்கலாம் 90 டிகிரி. x which is equal to 90 divided by 5 which is equal to என்னது 18. ஏன்னா 18 5s 90 டிகிரி வரும். அப்போ the measure of the acute angles போடலாமா? என்னெல்லாம் இருக்குது? the measure of இது the measures தான் கேட்டிருந்தாங்க. the measure of the acute angles are என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்மளுக்கு 2xன்னு இருக்குது. அதை எப்படி எழுதிக்கலாம் 2 × xக்கு நம்ம 18 which is equal to 36 டிகிரி கண்டுபிடிச்சா ஒன்று. இன்னொன்று 3x இருக்கனால 3 × புரியுதா x இருக்க இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 18 which is equal to என்ன வரும் 3 × 24 4 ரிமைனிங் 2 இருக்கும். 3 1s 3 4 5 54 டிகிரி. அவ்வளோதான் சம். இந்த எக்ஸோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இதை வந்து நம்மளுக்கு ஏற்கனவே 180 டிகிரின்னு தெரியும். சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரின்னு தெரியும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஆன்சரை போடணும். இவ்வளோதான் சம். நல்லா போட்டு பாருங்கள். இது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.